بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد கண்ணியத்துக்குரியவர்களே மாணவ சகோதரர்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா உன்னுடைய 50ஆம் நாள் பாடத்திலே நாம் இருக்கின்றோம். இன்றைய பாடத்திலே நம்முடைய முஅல்லிஃப் நூர் ஆலிம் ஹலீல் உமைனி அவர்கள் நமக்கு நேற்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சியாக 19ஆம் பாடத்தினுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை தந்து நமக்கு பயிற்சி தருகிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் முலாஃப் முலாஃபிலேஹி மௌசூஃப் சிஃபத் இவைகளை தந்து பயிற்சி தருவதோடு அத்துடன் சில தவறான சென்டென்ஸ் ஜும்லாக்களையும் தந்து அதில் எது சரியானது எது தவறானது என்பதை நம்மிடம் அவர்கள் கேட்கின்றார்கள். நாம் நம்முடைய பாணியிலே சில ஜும்லாக்களை வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதையும் பார்த்துவிட்டு முசன்னிஃபுடைய இதையும் பார்த்துவிட்டு கிதாபுடைய பாடத்தையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தாபிஅத் தர்சு தாசி அஷர் 19ஆம் பாடத்தினுடைய தொடர்ச்சி. ஹாதா முஅல்லிமுன் ஃபில் மதரசத்தில் முத்தகியா. ஹாதா இவராகிறவர், முபதா, முஅல்லிமுன் ஆசிரியராக இருக்கிறார். ஜும்லா முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லிவிட்டார். ஹாதா முஅல்லிமுன், இவர் ஆசிரியராக இருக்கிறார். எங்க ஆசிரியராக இருக்கிறார், எப்படி ஆசிரியராக இருக்கிறார் என்பதெல்லாம் இணைப்பு வார்த்தைகள் தான். அப்போ ஃபில் மதரசத்தில் முத்தகியதி, முத்தகியா என்பது ஒரு மதரசாவுடைய பெயர். ஒரு தூரத்தில் நடந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு முத்தகியாவுடைய மதரசாவுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தையும் தாண்டி நாகை மாவட்டத்திலே கடலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு முத்தகியா ஒரு மதரசாவினுடைய பெயர். இப்போ அந்த மதரசாவினுடைய அந்த முத்தகியா மதரசாவிலே ஆசிரியராக இருக்கிறார் என்று என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கு. ஃபில் மதரசத்தில் முத்தகியா, மதரசாவிலே ஆசிரியர். இது ஃபி ஜாரு அல் மதரசத்தி மஜ்ரூர். ஃபி ஜார் அல் மதரசத்தி மஜ்ரூர். இப்போ மதரசா மௌசூஃப். எப்படி மௌசூஃப்? எந்த மதரசா? முத்தகியா, முத்தகியாவான மதரசா. அந்த முத்தகியா பேர் பட்டிருக்கு அந்த மதரசா. அவ அந்த மதரசாவிலே ஆசிரியராக இருக்கிறார். இங்கே அல், இங்கே அல், இங்க தா இருக்கு, இங்கே தா இருக்கு. இது மௌசூஃபு, இது சிஃபத். வலஹு அவருக்கு இருக்கிறது. யாருக்கு? அந்த முஅல்லிமுக்கு இருக்கிறது. வலஹு இன்னும் வாவ் அத்துஃப், பேச்சு என்ன தொடருது. லஹு அவருக்கு இருக்கிறது. லஹு அவருக்கு. லாம் ஜாருஹு மஜ்ரூர். ஆனா லஹுன்னு சொல்றமே, இந்த லமீர் முத்தசிலால எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஹூ ஹூ தான், ஹா ஹா தான். ஜரு செய்து சொல்லுவாங்க. ஜரு எங்க காட்ட அது வெளியே காட்ட முடியாது. அது தக்தீர் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும். உள்ளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை செய்வாங்க, சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் பெரும்பெரு கிதாபில் நீங்கள் படித்துக் கொள்வீர்கள். லஹு அவருக்கு இருக்கிறது. யாருக்கு? அந்த ஆசிரியருக்கு இருக்கிறது. மஹாரா, மஹாரத்துன் அலீமத்துன் மிகப்பெரிய திறமை இருக்கிறது. மஹாரா, மஹாரத்துன் திறமை இருக்கிறது. அலீமத்துன் மிகப்பெரிய திறமை இருக்கிறது. இப்போ மஹாரா நம்ம தன்மையாக மௌசூஃபு. அதீமா அந்த திறமையை வர்ணிக்கிறோம். எப்படி வர்ணிக்கிறோம்? அதீமத்துன் மிகப்பெரிய திறமை அப்படி சொல்லி வர்ணிக்கிறோம். மௌசூஃப் சேர்ந்து என்னவாகுது? முபுதாவாகுது. லஹு என்பது ஹபர். வலஹு அவருக்கு இருக்கிறது. மஹாரத்துன் அதீமத்துன் மிகப்பெரிய திறமை இருக்கிறது. வ அன ஹாதிமுல் லஹு நான் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். வ அன வாவ் தொடர்ச்சி வாவ். இன்னும் இந்த வாவில அப்படிலாம் சொல்ல முடியாது. லஹு மஹாரத்துன் அதீமத்துன் அன ஹாதிமுல் லஹு என்று அரபியில் என்ன செய்வதில்லை, அந்த பேச்சு போக்கு இருக்கிறதா வருவதில்லை. இந்த வாவோடு சேர்த்தா என்ன செய்யும்? பேச்சுடைய போக்கு வரும். வ அன ஹாதிமுல் லஹு நான் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன்.
அன அன நானாகிறவன் ஆரம்பிக்கிறோம். சாதிமுன் சேவை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். ஹபர் அன முபுதா, காதிமுன் ஹபர். பேச்சு முடிஞ்சது. நான் பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். சென்டென்ஸ் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. இப்போ என்ன எங்கே செய்யக்கூடாது நினைக்கிறேன், யாருக்கு செய்யக்கூடாது நினைக்கிறேன், எப்படி செய்யக்கூடாது நினைக்கிறதுனா அடுத்துள்ள வார்த்தையில் வரும். அப்போ லஹு அவருக்கு பணிவிடை செய்யக்கூடாது நினைக்கிறேன். இந்த லஹு தான் இந்த லஹு. லாம் ஜாரு ஹூ மஜ்ரூர். அப்போ மஜ்ரூர்னா ஜர் இருக்குமே, அதுக்கு என்ன சொல்லணும் அதே தான் இங்கேயும். இதுக்கு என்ன செய்வாங்க, அந்த ஹூ அஹா எதுலாம் அந்த மாதிரி இதில் அந்த ஹா இதுக்கு முன்னாடினா அந்த ஜருடைய எழுத்து வந்துச்சுன்னா இந்த ஹாவா தான் இருக்கும், ஹூவா தான் இருக்கும். இந்த அலா வந்தால் தான் அலைஹி அப்படின்னு வரும். தெரியுதுங்களா? மற்ற ஃபீ வந்தால் ஃபீஹின்னு வரும். இந்த லஹின்னு வர்றது இல்லை, லஹூன்னு வரும். இங்கே அது எல்லா இடத்துலையும் ஜருடைய எழுத்து எல்லா இடத்துலையும் என்ன செய்யறது இல்லை. ஆமாம், பிஹி பா வந்தால் பிஹின்னு வரும். இந்த லாம் வரும்போது இங்கே உள்ள இதில் வந்து லஹூன்னு வரும். இங்கே லஹின்னு வர்றது இல்லை. அப்போ லஹு அவருக்கு நான் பணி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். பில் ஹித்பத்தில் ஹசனா அழகிய பணிவிடையை கொண்டு பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படி சொல்றேன். அவங்க லாம் ஜாரு ஹூ மஜ்ரூர் சேர்ந்து இதுக்கு தான் முத்தஅல்லக்னு சொல்லுவார்கள். முத்தஅல்லக்னு தான் சம்மந்தப்பட்டிருக்கு. அழகிய குணங்களை அழகிய சேவையை கொண்டு. ஹித்மா என்பது மௌசூஃப், சேவையை கொண்டு. எப்படிப்பட்ட சேவை? அல் ஹசனதி அழகிய சேவை என்று நம்ம என்ன சொல்றோம். அப்போ சிஃபத் மௌசூஃப் சிஃபத்து. மல் அபுல் மதரசதி மதரசாவுடைய மைதானமாகிறது. ஆரம்பிக்கிறோம். கபீரத்துன் வாசியாத்துன் மல் அபுல் மதரசதி மதரசாவுடைய விளையாட்டு மைதானமாகிறது. கபீருன் வாசியுன் விசாலமானதாக இருக்கிறது, பெரியதா இருக்கிறது. கபீருன் பெரியதா இருக்கு. அந்த பெரியது எப்படிப்பட்டது? விசாலமான பெரியது, ரொம்ப விசாலம். அப்போ கபீருன் வாசியுன் விசாலமானதாகவும் பெரியதாகவும் இருக்கிறது. ஒஃபில் மதரசதி இன்னும் மதரசாவிலே இருக்கிறது. ஹபர் வா இன்னும் பேச்சுடைய தொடர்ச்சி. ஃபில் மதரசதி மதரசாவிலே இருக்கிறது. ஹபர் முகத்தம். ஹதீகத்துன் கபீரத்துன் பெரிய தோட்டம் இருக்கிறது. பெரிய தோட்டம். தோட்டத்தை வர்ணிக்கிறோம். எப்படி வர்ணிக்கிறோம்? கபீரத்துன் பெரிய தோட்டம் என வர்ணிக்கிறோம். மௌசூஃபு சிஃபத்து ரெண்டு சேர்த்து முபுதா. ஃபில் மதரசி ஹபர் முகத்தம். இது முபுதா முஅக்கர் என சொல்வார்கள். முபுதா முஅக்கர். முஅக்கர் என சொன்னால் பின்னால் சொல்லப்பட்டது என்ற அர்த்தம். முஅக்கர். அப்போ முபுதா முஅக்கர், ஹபர் முகத்தம். ஹபர் முகத்தம். மாவுஹா அதன் தண்ணீர் ஆகிறது. நகையுன் சுத்தமா இருக்கும் தண்ணி. தோட்டத்துல தண்ணீர் இருக்கும்ல, அந்த தண்ணீரை சொல்றாங்க மாவுஹா அதன் தோட்டமாக அதன் தண்ணீர் ஆகிறது. எதன் தண்ணீர் ஆகிறது? அந்த தோட்டத்திலே தண்ணீர் ஆகிறது. தோட்டம் என்பது வந்து முஅன்னஸா இருக்கா? அப்போ ஹா என்று எதை கொண்டு மீட்டுறோம்? முஅன்னஸ் லமீரை கொண்டு மீட்டுறோம். மாவுஹா நகையுன் அதன் தண்ணீர் ஆகிறது, சுத்தமானதாக இருக்கிறது. நகை சுத்தமானது. மாவுஹா முதாஃப் முதாஃப் லஹி அதனுடைய தண்ணீர் ஆகிறது. நகியுன் சுத்தமானதாக இருக்கிறது. ஹபர். வதுஅமுஹா இன்னும் அதன் ருசி ஆகிறது. எது? தண்ணீருடைய ருசி. அதுபுன் இனிமையானதாக இருக்கிறது. ரொம்ப இனிச்சு கிடக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு. வதுஅமுஹா இன்னும் அதன் ருசி ஆகிறது. டேஸ்ட். துஅமு முதாஃபு ஹா முதாஃபு இலைஹி. அப்போ முதாஃபு முதாஃப் இலைஹி சேர்ந்து முபதா அதனுடைய ருசி ஆகிறது. அதுபுன். அதுபுன் என்று சொன்னால் ரொம்ப இனிமையா இருக்கிறதுக்கு பேரு அதுப். வசாயகுன் ஷராபுஹு
வ இன்னும் சாயகுன் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஷராபுஹு அதனுடைய பானம், குடி, அது தண்ணீருடைய பானம் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? சாயகுன் ஷராபுஹு அதனுடைய பானமாகிறது. அப்படியே மகிழ்ச்சி அளிக்க, தண்ணி குடிச்சாச்சுன்னா, தாகமான தண்ணி குடிச்சாச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. சாயகுன் ருசியாக இருக்குது, மனசுக்கு பிடிச்சதாக இருக்குது. எல்லாத்துக்கும் சாயகம் தான். வயர்னா குடிச்சாச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதா இல்லையா? அது இனிமையானதாக இருக்குது. சல்மா தாலிபத்துன் சல்மாவாகிறவள் தாலிபத்துன் மாணவியாக இருக்கிறாள். ஃபில் மதரசத்தில் முத்தகையா முத்தகையா மதரசாவிலே மாணவியாக இருக்கிறாள். இங்க சின்ன நம்ம ஒரு தப்பு போட்டிருக்கோம். அது தவறா இல்ல. நடைமுறையில முத்தகையா மதரசா என்பது ஒரு ஆண்கள் பள்ளிக்கூட மதரசா. அந்த மதரசாவில் நம்ம யாரை போட்டிருக்கோம்? சல்மா தாலிபத்துன்னு போட்டிருக்கோம். சரி, அங்க ஆண்களுக்கு காலையிலையும் பெண்களுக்கு மாலையிலையும் ஓய்வு கொடுக்குறாங்க மாதிரி வச்சுக்கிடுவோம். அப்ப என்ன? முஅல்லிமத்துன்னு போடணும். ஹாதிஹி முஅல்லிமத்துன். இந்த சல்மாக்கு படிச்சு கொடுக்குற ஆள் எப்படி இருக்கணும்? ஒரு பெண்ணாக இருப்பாங்க. முஅல்லிமத்துன். சில இடங்கள்ல ஆண்கள் பெண்களுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க, திரைக்கு பின்னாலோ அல்லது பர்தா போட்டுக்கொண்டோ, பர்தாவுக்கு முன்னாடியோ, பர்தா போட்டுக்கொண்டு அல்ல, பர்தா தொங்க விட்டுக்கொண்டு அவர்கள் அங்கே இருப்பார்கள். அல்ல ஃபேஸ் கவர் சொல்லக்கூடிய பெண்கள் ஃபேஸ் கவர் போட்டுக்கொண்டு படுத்து கொடுக்க இருக்கிறார்கள். ஆனாலும் இங்கே வரக்கூடிய இந்த 2 ஜும்லாக்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ தவறு அப்படின்னு என்ன செய்யணும்? புரியணும். ஏன்னா முசன்னிஃப் இதை போன்று ஒன்றை கொண்டு வருகிறார் பாடத்திலே. எனவும் நாமும் என்ன செய்கிறோம்? அதை பின்பற்றியே கொண்டு வருகிறோம். சல்மா தாலிபத்துன் சல்மாவாகிறவள் தாலிபத்துன் எப்படி இருக்கிறாள்? மாணவியாக இருக்கிறாள். ஃபில் மதரசத்தில் முத்தகியா முத்தகியா மதரசாவிலே மாணவியாக இருக்கிறாள். கேட்கலாம், எப்படிங்க முத்தகியா மதரசால மாணவியா இருக்கலாம்? முத்தகியா மதரசா ஆண்கள் மதரசால எப்படி மாணவியா இருக்கா? அப்ப தப்பு, இந்த ஜும்லா தப்பு. நீங்க ஜும்லா மாத்திடுவோம். எப்படி மாத்துவோம்? சாலிமுன் தாலிபுன் ஃபில் மதரசத்தில் முத்தகியா. சாலிம் என்பவர் முத்தகியா மதரசாவிலே மாணவராக இருக்கிறார். நம்ம மாத்திரம் இந்த ஜும்லா கவனித்து. அப்ப சல்மா முப்ததா, தாலிபத்துன் ஹபர், ஃபி ஜார், மதரசத்தி இந்த ஜாருக்கு மஜ்ரூர், அல் முத்தகியத்தி அல் மதரசாவுக்கு மதரசா என்பதற்கு சிஃபத். வலஹா இன்னும் அவளுக்கு இருக்கிறது. யாருக்கு? அது சல்மாவுக்கு இருக்கிறது. ஹுலுகுன் தையிபுன் அழகிய குணம் இருக்கிறது, நற்குணம், நல்ல குணம். அப்போ வலஹா அவளுக்கு இருக்கிறது. ஹபர், ஹபர் முகத்தம். ஹுலுகுன் தையிபுன் அழகிய குணம் இருக்கிறது என்று அழகிய குணம் என்று சொல்கின்றோம் அல்லவா? அப்போ ஹுலுக் என்பது மௌசூஃப், தையிபுன் என்பது சிஃபத். ஹுலுகுன் தையிபுன் அழகிய குணம் இருக்கிறது. அப்போ வலஹா முப்ததா முகத்தம், ஹுலுகுன் தையிபுன் வலஹா خبر مقدم خلق طيب مبتدا مؤخر. முஆமலத்து சல்மா சல்மாவுடைய நடைமுறையாகிறது. முஆமலத் என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கல் நடைமுறை. ஹசரத்துன் அழகானதாக இருக்கிறது. இந்தல் முஅல்லிமாதி யார் இடத்துல நடக்கிற நடைமுறை? ஆசிரியர்களிடத்தில் அழகானதாக இருக்கிறது. நல்ல முறையில் நடக்கிறான். உஸ்தாத்மார்லாம் சொல்றாங்க, சல்மா நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, நல்ல ஒழுக்கமாக இருக்கிற பொண்ணு, ஆசிரியர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பொண்ணு, ஆசிரியருடைய பேச்சை கேட்கக்கூடிய பொண்ணு, ஆசிரியர் சொல்லக்கூடியதை தவறாமல் தட்டாமல் செய்யக்கூடிய பொண்ணு. அப்போ முஆமலத்து சல்மா சல்மாவுடைய நடைமுறை ஆகிறது. சல்மாவுடைய நடைமுறை முதாஃபு முதாஃப் இலைஹி. முஆமலத்து நடைமுறை யாரு நடைமுறை? சல்மாவுடைய நடைமுறை. அவ முப்ததா. ஹசனத்துன் அழகானதாக இருக்கிறது. கபர். அப்போ முஆமலத்து சல்மா ஹசனத்துன் ஒரு ஜும்லா சென்டென்ஸ் முடிஞ்சிருது.
சல்மாவுடைய நடைமுறையாகிறது ஹசரத்துன் அழகானதாக இருக்கிறது. ஐந்தல் முஅல்லிமாத்தி ஆசிரியர்களிடத்திலே, ஐந்தல் முஅல்லிமாத்தி ஆசிரியர்களிடத்திலே அழகானதாக இருக்கிறது. வஹிய இன்னும் அவளாகிறவள். அப்ப ஐந்த லர்ஃப்னு சொல்லுவாங்க. இது முலாஃபு முலாஃப் இலைஹி ரெண்டு சேர் லர்ஃப் தான். லர்ஃப் என்று சொன்னால் இடத்தை குறிக்கக்கூடியது, நேரத்தை குறிக்கக்கூடியது, இந்த முன்னால் பின்னால் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது, இதெல்லாம் லர்ஃப். அப்போ ஐந்த முலாஃபு முஅல்லிமாத்தி, இந்த ஐந்தனால தான் முஅல்லிமாத்தின்னு வந்திருக்கு. முஅல்லிமாத்தி எப்படியா இருக்கு? முலாஃப் இலைஹி. அப்போ ஆசிரியர்களிடத்திலே, ஆசிரியர்களிடத்திலே சல்மாவுடைய நடைமுறை ஆகிறது ஹசனத்துன் அழகானதாக இருக்கிறது. வஹிய சாபிகத்துன் இன்னும் அவளாகிறவள், யாராகிறவள்? அந்த சல்மாவாகிறவள் சாபிகத்துன் முந்தி சொல்லக்கூடியவளாக இருக்கிறாள். அலல் முஅல்லிமாத்தி ஆசிரியர்கள் மீது பிஸ்ஸலாமி சலாமை முந்தி கூட சொல்லக்கூடிய பெண்ணாக இருக்கிறாள். அப்போ வஹிய அவளாகிறவள் யாரு? சல்மா முப்ததா. வாவுல அத்துஃபர சொல்வோம். தொடர்ச்சிக்காக போடக்கூடிய கலிமாவை நிப்பாட்டாமல் தொடர்ச்சியாகக்கூடிய வாவ். ஹிய அவளாகிறவள் சாபிகத்துன் முந்தி சொல்லக்கூடியவளாக இருக்கிறாள். அல் முஅல்லிமாத்தி யாரோட? ஆசிரியர்களிடத்திலே பிஸ்ஸலாமி எதை முந்தி சொல்கிறாள்? சலாமை முந்தி கொண்டு சொல்லக்கூடியவளாக இருக்கிறாள். அது நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம் தானே. அப்ப அலா ஜார் அல் முஅல்லிமாத்தி மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் சேர்ந்து முத்தஅல்லக் என்ன சொல்வார்கள்? முத்தஅல்லக். முத்தஅல்லக் என்ன சொல்வார்கள்? பிஸ்ஸலாமி எதை முந்தி சொல்லக்கூடியவர்? சலாமை முந்தி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். வஹிய காரிஅத்துன் இன்னும் அவளோ ஓதக்கூடியவளாக இருக்கிறாள். வ மாஹிரத்துன் திறமையானவளாக இருக்கிறாள். வ காத்திபத்துன் பில்யதி ஷிமாலி இடது கையை கொண்டு எழுதக்கூடியவளாக இருக்கிறாள். காத்திபா எழுதக்கூடியவள். பில்யது பா ஜாரு, அல்யது மஜ்ரூர். ஆனா கை எப்படிப்பட்ட கை? எடக்கை. கையை வந்து நம்ம வந்து சிஃபத் தன்மையை கொண்டு வர்ணிக்கிறோம், இடது கை அப்படி சொல்லி. அப்போ ஷிமால் என்பது சிஃபத். எது மௌசூஃபு, ஷிமாலி சிஃபத்து. மௌசூஃபத் வந்து என்னது? மஜ்ரூர். மஜ்ரூராவது இந்த பா என்ற ஜாருக்கு. பிறகு ஜார் மஜ்ரூர் சேர்ந்து முத்தஅல்லகான சொல்லுவார்கள். சம்மந்தப்படுது, ஏதோ சம்மந்தப்படுது? காத்திபா. எங்க சம்மந்தப்படுத்துறோமோ அங்கே கொண்டு போய் வைக்கணும். இம்மாதிரி ஜார் மஜ்ரூர் முத்தஅல்லக் என்று எங்கே வைப்போம்? காத்திபால வைப்போம். ஏன்? அவன் இடது கையை கொண்டு எழுதக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படி சொல்லி இங்கே தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயிண்ட் முத்தஅல்லக்னு சொன்னால் ஜாயின் பண்ணுறதுன்னு அர்த்தம். சம்மந்தப்படுத்துறது, ஜாயின் பண்ணுறது. அவங்க அந்த முத்தஅல்லக் சொல்லி இங்கே கொண்டு வைக்க முடியாது. இடது கையை கொண்டு திறமையானவளாக இருக்கிறாள் அப்படியா சொல்கிறோம்? இல்லை. அல்லது இடது கையை கொண்டு படிக்கக்கூடியவளாக இருக்கிறான்னு சொல்லிவிட்டு இங்கே முத்தஅல்லக் ஆக்கலாமா? இங்கே ஜாயின் பண்ணலாமா? இங்கேயும் பண்ணக்கூடாது. அப்போ இங்கேயும் ஜாயின் பண்ணுறது தப்பு, இங்கேயும் ஜாயின் பண்ண முடியாது. எங்கே ஜாயின் பண்ணணும்? இங்கே ஜாயின் பண்ணணும். பில் எது ஷிமாலி இடது கையை கொண்டு எழுதக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படி சொல்லிடுறோம். ஆக இதைத்தான் இன்றைய பாடத்திலே முஅல்லிஃப் அவர்கள் நமக்கு என்ன செய்கின்றார்கள்? சொல்லித் தருகின்றார்கள். இஸ்மே இஷாரா, அத்ஃபுடைய வாவ், மௌசூ சிஃபத், லமீர், லமீர் முத்தசில், லமீர் முன்ஃபசில், அதேபோல மௌசூ சிஃபத், முதாஃப் இலைஹி, இவைகள் எல்லாம் இன்றைய பாடத்திலே சொல்லக்குள்ளாகிறார்கள். வாருங்கள் நாம் கிதாபின் பக்கம் செல்வோம். சஹி और गलत जुमले को पहचानिए. என்ன சொல்றாங்க? சரியான இன்னும் தவறான சென்டென்ஸ்களை கண்டுபிடிங்கள்ங்கிறாங்க. எது சஹியான சரியான சென்டென்ஸ். और गलत जुमले को पहचानिए. गलत जुमला சொன்னா, गलत சொன்னா தவறு. ஜும்லா அது உருதுல வந்து ஜும்லேன்னு அப்படின்னு வரும். அஹாதா ஃபாக்கிஹானியுன் காஃபிரும்.
இவன் இறை மறுப்பாளான பழக்கடக்காரனாக இருக்கிறான், பல வியாபாரியாக இருக்கிறான். ஃபாக்கிஹானியுன் பல வியாபாரி, காஃபிருன் காஃபிரான பல வியாபாரி. லஹு ஹுலுகுன் தையிபுன் அவனுக்கு நல்ல குணம் இருக்கிறது. லஹு அவனுக்கு இருக்கிறது, ஹபர் முகத்தம். ஹுலுகுன் தையிபுன் அழகிய குணம் இருக்கிறது. இது முப்தா முஅக்கர், மௌசூ சிஃபத். ஹுலுக் குணம் இருக்கிறது. என்ன குணம்? அந்த குணத்தை வர்ணிக்கிறோம். தையிபுன் நற்குணம் இருக்கிறது. அப்போ இது கலத் ஜும்லா தான். ஒரு காஃபிர், அவன் எங்க ஒரு நல்ல குணம் இருக்க போகுது? அவன் கடவுள் மறுப்பாளன், நன்மை தீமெல்லாம் அவனுக்கு கிடையாது, அவனவே நல்ல குணமே இருக்காது. அப்ப ஜும்லா கலத். முதல்ல காஃபிர், அவன் தான் கடவுளையே மறுக்கிறவனாச்சே. கடவுளுடைய பயம் இருந்தால் தானே நல்ல நாளைக்கு மறுமை நாள் எழுப்பப்படுவோம், நாளைக்கு அங்கே நமக்கு நன்மை தீமைகள் நினைச்சு வழங்கப்படும் அப்படிங்கிற இறை பயம் இருந்தால் தான் அவனோட ஹுலுக்கும் தையிபுன்னு இருக்கும். ஆனால் அவனே காஃபிரா இருக்கிறான். அவன் எங்கே ஹுலுக்கும் தையிபு இருந்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது, ஹுலுக்கும் தையிபு இருக்காது. எனவே இது ஜும்லா கலத் ஜும்லா அப்படி சொல்லி செய்ய வேண்டியதான் வைக்கணும். அஹாதா ஃபாக்கிஹானியுன் முஸ்லிமுன் இவனோ முஸ்லிம் பல வியாபாரியாக இருக்கிறான். ஹாதா ஃபாக்கிஹானியுன் முஸ்லிமுன் முஸ்லிம் பல வியாபாரியாக இருக்கிறான். லஹு அவனுக்கு இருக்கிறது, ஹுலுகுன் சய்யிஉன் ஹுலுகுன் சய்யிஉன் கெட்ட குணம் இருக்கிறது. இது தவறு. அவன் முஸ்லிமு, இறைவனை ஒப்புக்கொள்ளக்கூடியவன், தொழுகையாளியாக இருப்பான், அவனோட நல்ல குணம் தான் இருக்கும். இறைவனை அஞ்சக்கூடியவன், மறுமை நாளை பயப்படக்கூடியவன், மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டவன், மூத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நம்புகிறவன். எனவே அவன் என்ன செய்வான்? அவன் ஹுலுகுன் தையிபுன் இருக்கும். ஆக இந்த லஹு ஹுலுகுன் தையிப் என்பது இங்கே வரக்கூடியது. இந்த லஹு ஹுலுகுன் சய்யிஉன்ங்கிறது இங்கே போகக்கூடியது. அப்போ இந்த ஜும்லாவும் தப்பு, இதுவும் தப்பு. காஃபிர்ட்ட போய் நல்ல குணம் இருக்குன்னு சொல்றதும் தப்பு, ஒரு முஸ்லீம் போய் கெட்ட குணம் இருக்குன்னு தப்பு. அப்போ ஃபாக்கிஹானியுன் முஸ்லிமுன் முஸ்லிமான பல வியாபாரி. அந்த பல வியாபாரியை நம்ம வர்ணிக்கிறோம். எப்படி வர்ணிக்கிறோம்? அவன் முஸ்லிமான பல வியாபாரி சரி வர்ணிக்கிறோம். அவன் ஃபாக்கிஹானி மௌசூஃப், முஸ்லிம் சிஃபத், இந்த மௌசூஃப் சேர்ந்து ஹபர் ஆகுது. லஹு அவனுக்கு இருக்கிறது, ஹுலுகுன் சய்யிஉன் கெட்ட குணம் இருக்கிறது. அல் ஹுலுகு தையிபு நல்ல குணமாகிறது, லரூரியுன் அவசியமானதாக இருக்கிறது. நல்ல குணமாகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். லரூரியுன் அவசியமானதாக இருக்கிறது முடிக்கிறோம். யாருக்கு அவசியம்? லித்தாஜிரி வியாபாரிக்கு அவசியமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப அல் ஹுலுகு தையிபு மௌசூஃப் சேர்ந்து முப்தா, லரூரியுன் ஹபர், இந்த முப்தாவுக்கு ஹபரா வந்திருக்கு. லித்தாஜிரி லாம் ஜார் தாஜிரி மஜ்ரூர் ரெண்டு சேர்ந்து முத்தஅல்லக் சம்பந்தப்படுது. எதோடு சம்பந்தப்படுது? வியாபாரிக்கு அவசியம், அவசியம் என்பதோடு சம்பந்தப்படுது. அப்போ முத்தஅல்லக் சொல்லுவோம். இது ஜும்லா கரெக்டான ஜும்லா, சஹியான ஜும்லா. அல் ஹுலுகு தையிப் லரூரி லித்தாஜிர். அல் அமானத்து நம்பிக்கையாக நடந்து கொள்வது. அமானத்தை சொன்னால் அமானத்தோடு நடந்து கொள்வது, அதான் நம்பிக்கையாக நடந்து கொள்வது. கைரு லாசிமத்தின் அவசியமில்லை, லித்திஜாரத்தி வியாபாரத்துக்கு அவசியமில்லை. நல்ல ஜும்லாவா இது? இது கரெக்டான ஜும்லாவா? அல் அமானத்து நம்பிக்கையோடு நடந்து கொள்வது, கைரு லாசிமத்தின் அவசியமில்லை. எதுக்கு அவசியமில்லை? லித்திஜாரத்தி வியாபாரத்துக்கு அவசியமில்லை. வர கஷ்டப்பட்டோன்னா பொய் ஃப்ராடி பேசலாமா? பேசக்கூடாது. ஏன்? வியாபாரிகள் உண்மைதான் பேசணும், அதான் வியாபாரத்துக்கு அழகு. இங்க இவர் என்ன சொல்றாரு? நம்பிக்கை. நல்ல பொருளை விற்காம கெட்ட பொருளை நல்ல பொருளா ஏமாத்தி விற்கிறது. காசு ஒரு 10 ரூபாய்க்கு சாமான் வாங்கி 5 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு 10 ரூபா கொடுத்தாச்சுன்னா 5 ரூபாய் திருப்பி தராம இருக்கிறது, இல்லை 5 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 2 ரூபாய் தந்து ஏமாத்துறது, இதெல்லாம் அமானித மோசடி. அதில் கடையில் வியாபாரத்துக்கு ஒருவனை வைத்துக்கொண்டு அவர் மோசடியில் ஈடுபடுவது, இதெல்லாம் வியாபாரத்துக்கு அழகு கிடையாது. அப்போ அமானத் என்பது லாசிமத்துல் லித்திஜாரத் வியாபாரம் நம்பிக்கை நடந்து கொள்வது வியாபாரத்துக்கு அவசியமாகும். இந்த கைருங்கிற வார்த்தை வரக்கூடாதுங்க, அதான் கரெக்டான ஜும்லா. அப்ப இந்த ஜும்லா இருக்கிறதே தவறு, ஹதா, கலத். ஹாதத் தாஜிருல் அமீனு
மஹ்பூபுன் நம்பிக்கையான இந்த வியாபாரியாகிறவர் மஹபூபுன் பிரியமானவராக இருக்கிறார், பிரியம் கொள்ளத்தக்கவராக இருக்கிறார், எல்லோருக்கும் பிரியமானவர், அன்பானவர், பாசமானவர், மஹபூப். அப்ப ஹாதத் தாஜுருல் அமீனு நம்பிக்கையான இந்த வியாபாரி ஆகிறவர் அப்படின்னு சொல்லணும். ஹாதா தாஜிருன்னு அமீன் கிடையாது, ஹாதத் தாஜிரு. அலிஃப்லாம் ஷம்சியா வந்திருக்கு, அலிஃப்லாம் கமரியா வந்தாச்சு சொன்னா இந்த வியாபாரி. ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி சொல்லி தரப்பட்டிருக்கு. அப்போ நம்பிக்கையான இந்த வியாபாரி ஆகிறவர், இதெல்லாம் சேர்ந்து முகுதாவாகுது. மஹபூபுன் பிரியமானவராக இருக்கிறார், இதுவும் ஜும்லா கரெக்ட் ஜும்லா, இது தப்பு ஜும்லா, இது ரைட் ஜும்லா. ஹாதத் தாஜிருல் அமீனு நம்பிக்கையான இந்த வியாபாரி ஆகிறவர் கைரு மஹபூபின் பிரியத்துக்கு தகுந்தவர் அல்ல, இது கிடையாது, தவறு. நம்பிக்கையான வியாபாரி எல்லாரும் பிரியப்படுவாங்க, அதனால ஹாதத் தாஜிருல் அமீனு மஹபூபுன் இதுதான் கரெக்ட். இப்படி இது சேர்த்து இருக்கிறது கைருன்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம், பிரியமானவர் இல்லை என்று சொல்வது இருக்கின்றதே இது தவறாகும். ஃபீ ஹாதல் மஹல்லி இந்த இடத்திலே அப்படின்னு பாட்டுருக்காங்க, என்ன சொல்லணும்? ஃபீ ஹாதல் மஹல்லி ஹல்லுல் ஃபவாக்கிஹி பழக்கடை இருக்கிறது. ஹாதா ஃபாக்கிஹானியுன் இவராயர்வர் பல வியாபாரியா இருக்கிறார். பிஜானிபிஹி ஃபாக்கிஹானியுன் அவருக்கு பக்கத்திலேயும் பல வியாபாரி இருக்கிறார். வஹுவ கைரு சாபிகின் பிஸ்ஸலாமி அவர் சலாத்தை முந்தி சொல்லக்கூடியவர் அல்ல. ஃபஹுவ தாஜிருன் கைரு சாபிகின் ஃபிஸ்ஸலாமி ஃபஹுவ தாஜிருன் அவர் வியாபாரியாக இருக்கிறார். கைரு சாபிகின் ஃபிஸ்ஸலாமி அல்லது கைரு முஸ்லிமின் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறார். கைரு முஸ்லிமின் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறார். எப்படின்னு சார் சொல்லிக்கலாம். மன் சாபிகுன் ஃபிஸ்ஸலாமி அலன்னாஸ் மக்களுக்கு சலாம் சொல்வதிலே யார் முந்தக்கூடியவராக இருக்கிறார்? பதில் நீங்க தான் சொல்லணும். மா லவுனுல் புர்தகாலி ஆரஞ்சு பழத்தினுடைய கலர் என்ன? அஸ்ஃபர், நீங்க தான் சொல்லணும். மா லவுனு துஃபாஹி ஆப்பிளுடைய கலர் என்ன? கலர் என்ன? நீங்க தான் சொல்லணும். அஹ்மர் என்ன? அஹ்லர் என்ன சொல்லணும். மன் முஷ்தரின் லிபாலில் ஃபவாக்கிஹில் ஜய்யிதா நல்ல சில பழங்களை வாங்கக்கூடியவள் யார் இருக்கிறார்? மன் யார், முஷ்தரின் வாங்கக்கூடியவள், லிபாலில் ஃபவாக்கிஹில் ஜய்யிததி நல்ல பழங்களை சில நல்ல பழங்களை வாங்கக்கூடியவர் யார் இருக்கிறார்? அப்போ சல்மா முஷ்தரின், மன் யார், தாஜிருன் கைரு மஹபூபின் பிரியமல்லாத வியாபாரியாக யார் இருக்கிறார்? ஐந்தன்னாஸ் மக்களுக்கு மத்திய மக்களிடத்திலே. ஆக முசன்னிஃப் அவர்கள் என்று பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இதற்குரிய பதிலை என்ன செய்வோம், பார்ப்போம். நாம் இதை பயிற்சியாக எடுத்துக்கொள்வோம். இத்தோடு இன்றைய பாடம் முடிவதற்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.